மனைவியை கொல்ல கூலிப்படையை நியமித்த கணவன். மனைவியை கொல்வதற்கு பதில் கணவனை கொன்ற கூலிப்படையினர். விக்ரம் ரசிகர் மன்ற தகராறால் இளைஞர் கொலை. சாதிக்க வேண்டிய நேரத்தில் சமமான கபடி வீரர். கடலூர் சிறையில் கைதி தூக்கிட்டு தற்கொலை. சிறையில் தற்கொலைகள் அதிகரித்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் புகார். போலீஸ் தாக்கியதால் இளைஞர் லாக்அப் மரணம். இறந்தவரின் உடலை வாங்க மறுத்து போராட்டம். தொடர்ந்து குடித்துவிட்டு தொல்லை செய்த கணவனை கொன்ற மனைவி. கொலை கருவியோடு 6 கிலோமீட்டர் நடந்தே சென்று போலீசில் சரண். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள பாறையூர் பகுதியினைச் சேர்ந்தவர் செங்கோடன். விவசாயியான இவர் தனது மனைவி காளியம்மாளுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 20 வருடங்களாக பிரிந்து குமாரபாளையத்தில் உள்ள மேற்கு காலனி பகுதியில் தனியாக வீடு எடுத்து வசித்து வந்தார். அவரது மனைவி காளியம்மாள் தனது மகன் மற்றும் மகளுடன் தமக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் உள்ள வீட்டில் வசித்து வந்தார். தனது மனைவியுடன் கருத்து வேறுபாடு இருந்தாலும் செங்கோடன் வாரத்திற்கு 2 முறை தனது மனைவி குழந்தைகளை பாறையூரில் வந்து பார்த்து செல்வார். இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதி காலை பாறையூரில் தனது மனைவியின் விவசாய நிலத்திற்கு அருகிலேயே செங்கோடன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அப்பா 7-8 வருஷமா பிரிஞ்சிருக்கிறாரு. அப்பா அம்மா பிரச்சனைனால கொஞ்சம் பிரிச்சிருக்கிறாருங்க. அப்பப்போ வீட்டுக்கு வருவாரு. புதன் வியாழன் அந்த வாரத்தில் புதன் வியாழன் பார்த்தங்க. வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வரல. சனிக்கிழமை வந்திருந்தாரு. இந்த சனிக்கிழமை 10:10 வாக்குல பெரியவர் ஒருத்தர் அடிச்சு போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. போய் பார்க்கறதுல மூஞ்செல்லாம் வீங்கிருந்தா சரி அடையாளம் தெரியாது. அப்புறம் தான் அப்பான்னு முடிவு பண்ணணும். இதனை கண்ட அருகில் உள்ளவர்கள் குமாரபாளையம் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அதன் அடிப்படையில் விரைந்து வந்த போலீசார் செங்கோடனின் சடலத்தை சுற்றிலும் தடயங்களை மறைக்க மிளகாய்ப்பொடி தூவிவிட்டு சென்று இருந்ததை கண்டனர். இது திட்டமிட்ட கொலையாக இருக்கலாம் என யூகித்த போலீசார் பின்னர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். செங்கோடன் பெரிதாக யாருடனும் பழகாதவர் என்பதாலும் எப்போதும் தனிமையில் இருப்பார் என்பதாலும் விசாரணை தொடங்குவதில் போலீசாருக்கு சிறிய சிக்கல் இருந்தது. இப்போ சனிக்கிழமை காலையில் வீட்டை விட்டு வெளியே வரல. அப்புறம் போலீஸாரெலாம் ஒரு 11 மணி 12 மணி சுமாருக்கு வந்தாங்க. இல்லை அக்கம் பக்கமெல்லாம் விசாரிச்சங்காலே தான் எங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி அடித்து போட்டாங்க பாறை ஊருங்கிற ஏரியாவில் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இல்லைன்னா எங்களுக்கே தெரியாது. முதற்கட்டமாக செங்கோடனின் அலைபேசியில் தொடர்பு கொண்ட எண்களை கொண்டு விசாரணை மேற்கொண்டதில் குமாரபாளையம் குளத்துக்காடு பகுதியில் தனியார் தொலைபேசி நிலையத்திலிருந்து சந்தேகத்திற்கிடமாக ஓர் அழைப்பு விவசாயி செங்கோடனுக்கு வந்திருந்தது தெரிய வந்தது. அதனை வைத்து தொலைபேசி நிலைய உரிமையாளரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அவருக்கும் தொலைபேசியில் பேசியவர்கள் குறித்த விவரம் தெரியாததால் போலீசாரின் விசாரணையில் சிக்கல் நீடித்தது. இதற்கிடையில் கொலையாளிகள் தொலைபேசி உரிமையாளரிடம் நேரில் சென்று எங்களை காட்டிக் கொடுத்தால் கொன்று விடுவதாக மிரட்டியுள்ளனர். இதனால் கொலையாளிகளின் அடையாளத்தை அறிந்து கொண்ட தொலைபேசி நிலைய உரிமையாளர் இதுகுறித்து குமாரபாளையம் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதனையடுத்து போலீசார் வெளியூருக்கு தப்பவிருந்த கொலையாளிகள் இருவரையும் உடனடியாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் குமாரபாளையம் அருகே உள்ள குப்பாண்டபாளையத்தைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் கண்ணன் என்பது தெரிய வந்தது. பின்னர் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் செங்கோடனுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் சொத்து தகராறு இருந்து வந்ததாகவும் அதனால் செங்கோடன் தனது மனைவி காளியம்மாளையும் மகள் காந்திமதியையும் கொலை செய்ய 5 லட்சம் தருவதாக கூறி 5000 முன்தொகையாக இருவருக்கும் கொடுத்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து செங்கோடனின் மகள் மற்றும் மனைவியை கொலை செய்ய
செங்கோடனுடன் சேர்ந்து இருவரும் அவரது மனைவி வீட்டிற்கு சென்றுள்ளனர். நள்ளிரவில் வீட்டின் கதவை நீண்ட நேரம் தட்டியும் யாரும் கதவை திறக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பியுள்ளனர். அப்பொழுது செங்கோடன் தான் சொன்னபடி கொலை செய்யாததால் தான் கொடுத்த முன்தொகை 5000 ரூபாயை திரும்ப கேட்டதாக தெரிகிறது. இதனால் 3 பேருக்கும் ஏற்பட்ட தகராறில் செங்கோடனை இருவரும் சேர்ந்து தாக்கியதில் எதிர்பாராத விதமாக அவர் இறந்து விட்டார் என்றும், இதனால் தாங்கள் பயந்து கொண்டு வெளியூர் செல்ல திட்டமிட்டதாகவும் கொலையாளிகள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். எழுதபுர ரோடு வரமா அவருக்கு பெரியவர் ஒருத்தர் கிடக்கிறதாக வந்து சொன்னாங்க. நாங்கள் போய் நேரில் போய் அவங்கள போய் பார்த்தோம். பார்க்கும்போது அவர் மூஞ்சி கண் எல்லாம் வீங்கி உப்பி இருந்தது. பார்த்து எங்கள் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பி மறுபடியும் விவசாய நிலத்துக்கு போயிட்டோம். மறுபடியும் எஸ்ஐ அதில் வெரிஃபிகேஷனுக்காக கூட்டிகிட்டு போய் அப்போ அப்பா உங்களுக்கு அடையாளம் தெரியலையான்னு சொல்லி கேட்டாங்க. நான் கேட்கும்போது ஆமாங்க எங்கள் அப்பா தான் சொல்லிட்டு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. இந்த 5000 ரூபா பணத்துக்காக அவங்க எங்கள் அப்பாவை இப்படி கொண்டுட்டாங்க. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த குமாரபாளையம் போலீசார் திருச்செங்கோடு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்பு சிறையில் அடைத்தனர். செந்தில், நியூஸ் 7 தமிழ், குமாரபாளையம். நாமக்கல் அடுத்த தூசூரைச் சேர்ந்த கபாடி வீரர் மணிகண்டன். நடிகர் விக்ரமின் தீவிர ரசிகரான இவர் தூசூரில் விக்ரம் ரசிகர் மன்றத்தினை நிறுவுவதற்கு ஏற்பாடு செய்து வந்துள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன், இவரது தம்பிகளான ரகுராமன், ரவிச்சந்திரன், மேலும் உறவினர்களான தனபால், கிருஷ்ணமூர்த்தி மற்றும் நண்பர்களான கருணாமூர்த்தி, மணிகண்டன், ராஜேஷ் ஆகியோர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் இவர்களுக்குள் மனக்கசப்பு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் மணிகண்டன் கடந்த 29ஆம் தேதி இரவு தூசூரில் உள்ள ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் முன்பு தனது நண்பர்களான அஜித்குமார், பழனிசாமியுடன் ரசிகர் மன்றம் அமைப்பது தொடர்பாக பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த ராமச்சந்திரன் மணிகண்டனிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக வந்த ராமச்சந்திரன் சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் தகராறு செய்துள்ளனர். வாய் தகராறு முற்றவே ஆத்திரமடைந்த ராமச்சந்திரன் ஏற்கனவே மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மணிகண்டன் மற்றும் அவரது நண்பர்களான அஜித்குமார், பழனிசாமியை குத்திவிட்டு அனைவரும் தப்பிவிட்டனர். ஃப்ரெண்டு தாய விளையாடிட்டு இருந்தா. அப்படி நான் பைக்கில் உட்காந்துக்கிட்டு இருந்திருந்த வாக்கில் அவன் தனியாக வந்தான். ராமச்சந்திரன் மட்டும் நான் வந்ததை பார்த்தேன். பின்னாடி ஒவ்வொரு ஆளாக வந்துக்கிட்டு இருந்தானுங்க. ஒவ்வொரு ஆளாக இவன் வேகமாக போன உடனே இவனை அடித்தோடனே எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்க, நாங்களாம் அந்த மன்றத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். எதுக்கு அடித்த, அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்கல, இது உனக்கு தேவையில்ல வேலை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல. இதில் படுகாயமடைந்த மணிகண்டன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சேலம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். அஜித்குமார் மற்றும் பழனிசாமி ஆகிய இருவரும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். இவனும் நானும் நான் தான் நின்று பேசிகிட்டு இருந்தேன். நான் ராமச்சந்திரன்கிட்ட இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அடித்தேன் அவனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கையில மணியனை வந்த வேகத்தில் கை வாங்கினான். கை வாங்கல பொருள் எங்கேருந்து எடுத்தான்னு தெரில. குத்து பட்டதும் தெரியல, வலியும் தெரியல, ரத்தம் வரையில தான் தெரியும் காயம் ஆயிருக்குன்னு. இது குறித்து தகவல் அறிந்து வந்த நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து ராமச்சந்திரன், கருணாமூர்த்தி, ராஜேஷ், மணிகண்டன் ஆகிய 4 பேரை கைது செய்து நாமக்கல் நடுவர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். 4 பேருக்கும் 15 நாள் நீதிமன்ற காவல் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து போலீஸ் பாதுகாப்புடன் அனைவரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் தலைமறைவாக உள்ள ரகுராமன், ரவிச்சந்திரன், கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தனபாலை ஆய்வாளர் சிவராமன் தலைமையிலான போலீசார் தேடி வருகின்றனர். இந்நிலையில் மணிகண்டனை குத்தி கொலை செய்த ராமச்சந்திரனின் வீட்டினை மணிகண்டனின் உறவினர் அடித்து நொறுக்கியதால் தூசூரில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. உயிரிழந்த மணிகண்டன் மாவட்டம் மற்றும் மாநிலம் மட்டுமின்றி தேசிய அளவிலான கபாடி போட்டியிலும் விளையாடி சாதனை படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கபடினா அவனுக்கு உயிர், கபடின்னு அப்படி சொல்லிட்டு இருப்பான். நாங்களும் கபடி காசரம் எவ்வளவோ அவனுக்கு சொல்லுவோம், அவனும் என்கிட்ட எவ்வளவோ சொல்லுவான் கபடி காசரம். அவனுக்கு ஆப்போசிட் டீம்லையும் நான் விளையாண்டுருக்கிறோம். ஆனால் என் கபடியை பொறுத்தவரை அவன் உயிராக கபடியை நினைச்சிட்டு இருப்பான். இதுபோல் ரசிகர் மன்ற பிரச்சனையால் அடிக்கடி கொலைகள் நிகழ்வதால் இதுபோன்ற ரசிகர் மன்றங்கள் அனைத்தும் முறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இப்போ மட்டும் இல்லை, பல வருஷங்களுக்கு முன்னாடி இதே ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஸோ அடிக்கடி இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறத தடுக்கிறதுக்கு இந்த ரசிகர் மன்றங்கள்லாம் முறைப்படுத்தி இதெல்லாம் ஒரு கண்காணிப்பு குழுவில் கொண்டு வரணும். இந்த நாட்டு இளைஞர்கள் பொறுத்தவரையில் இந்த நாடு முன்னேற வேண்டும், ஒரு சமூக நடவடிக்கையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், இந்த நாட்டில் சிறந்த பிரஜைகளாக வர வேண்டும் என்ற சமூக கடமையில் இருக்கும்போது இப்படி இந்த சாதாரண விஷயங்களுக்காக ஒரு உயிரை பலி கொடுப்பதெல்லாம் மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு செயலாகும். ரசிகர் மன்றங்கள் நற்பணி மன்றங்களாக செயல்பட வேண்டுமே அன்றி வன்முறை மன்றங்களாக செயல்படக்கூடாது என்பதுதான் மற்ற ரசிகர் மன்ற உறுப்பினர்களின் கருத்தாக உள்ளது. நற்பணி வைக்கணும்னா என்ன, ஒரு ரசிகருக்கு யாருக்கு வேணால் ரசிகர் மன்றம் வைக்கலாம்.
பொதுவாக வைக்கலாம். அது வந்து வன்முறையில் ஈடுபடக்கூடாது. இப்போ வன்முறையினால் ஈடுபட்டனால ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. அது இது மாதிரி மட்டும் நடக்காமல் இருக்கணும்னு வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம். சிறந்த கபடி வீரராக உருவாகி இருக்க வேண்டிய மணிகண்டன் ரசிகர் மன்றம் அமைப்பதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக உயிரிழந்ததை அடுத்து அவரது குடும்பம் மட்டுமல்லாமல் ஊரே சோகத்தில் மூழ்கியுள்ளது. ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல். ஆரணி அடுத்த கண்ணமங்கலம் அருகே அரசு மதுபான கடையின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் சுமார் 5 லட்சம் மதிப்பிலான மதுபானங்களை கொள்ளையடித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கண்ணமங்கலம் அருகே உள்ள ஆண்டிப்பாளையம் கிராமத்தில் வாழியூர் சாலையில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இதில் விற்பனையாளராக பணியாற்றி வரும் குமார் இரவு மதுபான விற்பனையை முடித்துக் கொண்டு கடையை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். இந்த நிலையில் மர்ம நபர்கள் அரசு மதுபான கடையின் பூட்டின் அருகே உள்ள சிமெண்ட் சுவற்றை இடித்து உள்ளே இருந்த 5 லட்சம் மதிப்பிலான மதுபானங்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மறுநாள் காலை அரசு மதுபான கடை உடைக்கப்பட்டுள்ளதை கண்ட அப்பகுதி மக்கள் விற்பனையாளருக்கும் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்த கண்ணமங்கலம் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு கைரேகை நிபுணர்களுடன் விரைந்து சென்று திருட்டு போன மதுபான கடையை பார்வையிட்டு வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். கடலூர் மத்திய சிறையில் தண்டனை கைதி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து கடலூர் மத்திய சிறையில் கைதிகள் அடிக்கடி தற்கொலை செய்து கொள்வது வழக்கமாகியுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கீழக்குப்பத்தைச் சேர்ந்தவர் ராஜமாணிக்கம். கடந்த 2015ஆம் ஆண்டு இவர் மீது கீழக்குப்பம் காவல் நிலையத்தில் கொலை குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்பு விழுப்புரம் நீதிமன்ற விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் இவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 5/1/2017 அன்று கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். தண்டனை பெற்று 1 மாதம் கூட முடிவடையாத நிலையில் அதிகாலை 4 மணியளவில் கைதி ராஜமாணிக்கம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து தகவல் அறிந்த கடலூர் முதுநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் துணி கொள்முதல் செய்து 5 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக ஜவுளி நிறுவனத்தின் மீது பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். ஈரோடு குமலான்குட்டை முருகேசன் நகரைச் சேர்ந்தவர் பெரியசுவாமி. இவரது மகன் மௌலீஸ்வரன். இவர் அகில்மேடு வீதியில் பாலாஜி அண்ட் கோ என்ற பெயரில் ஜவுளி தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு ஈரோடு, திருப்பூர், பல்லடம் பகுதிகளைச் சேர்ந்த செல்வகுமார், சுரேஷ், அருண் உள்ளிட்ட 47 விசைத்தறி உரிமையாளர்களிடம் சுமார் 5 கோடி ரூபாய் வரை துணிகளை வாங்கிக் கொண்டு வங்கி காசோலைகளை கொடுத்துள்ளார். மௌலீஸ்வரன் கொடுத்த காசோலைக்கு வங்கியில் பணம் இல்லாததால் ஏமாற்றம் அடைந்த விசைத்தறி உரிமையாளர்கள் மௌலீஸ்வரன் வீடு மற்றும் கடைகளுக்கு சென்றபோது அவர் தலைமறைவானது தெரியவந்தது. இதனையடுத்து விசைத்தறி உரிமையாளர்கள் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். இந்த 47 பேர்த்திட்ட வந்துங்க அவர் சுமார் 5 to 5.5 கோடி ரூபா இருக்குங்க. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் வசூல் செய்து அவர் எதையுமே யாருக்கிட்டையும் கேட்டால் அவர் லைனில் பணம் வரல வந்துருங்கிற மாதிரி எங்களை எல்லாத்தையும் நம்ப வச்சுருந்தாரு. நம்ப வச்சுருந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமையில இருந்துங்க அவர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் ஒய்ஃபு, அவர் பையன் 3 பேர் எல்லாமே எஸ்கேப் ஆயிட்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனங்களை நள்ளிரவில் மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்ததை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் இருளப்பபுரம் பகுதியைச் சார்ந்தவர் நாராயணன். சுய தொழில் செய்து வரும் இவர் இரவு வழக்கம் போல தனது 2 சக்கர வாகனத்தை வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு தூங்கச் சென்றார். நள்ளிரவில் வெடிசத்தம் கேட்கவே வெளியே வந்து பார்த்த அவர் வீட்டின் முன்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனங்கள் எரிவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். அவர் சுதாரித்து தீயினை அணைக்கும் முன்பு 2 வாகனங்களும் முற்றிலும் எரிந்து நாசமாகின. இதுகுறித்து அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த கோட்டாறு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். யாராலே இது நடத்துது சொல்ல முடியும் தெரியல. நான் ஒன்று ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வருது வந்து நாங்களே தண்ணி விட்டு அணைச்சிட்டோம். கோட்டார் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லா விவரங்களையும் கேட்டுட்டு போயிருக்காங்க. கன்னியாகுமரி அருகே ஜாதி சமுதாய அமைப்பின் பெயரில் மகளிர் சுய உதவிக்குழுவிற்கு கடன் வழங்குவதாக கூறி 1000க்கும் மேற்பட்டவர்களிடம் 1 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த 3 பேர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட சுய உதவிக்குழு பெண் நிர்வாகிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளனர். கன்னியாகுமரி அருகே உள்ள கொட்டாரம் பகுதியில் மகளிர் சுய உதவிக்குழு அமைப்பைச் சேர்ந்த பெண்கள் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் நாகர்கோவிலைச் சேர்ந்த அருள், ஜெஸ்ஸி, அனிதா ஆகியோர் தாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதி பெயரில் கூட்டமைப்பு நடத்தி வருவதாகவும் அந்த அமைப்பின் மூலம் மகளிர் சுய உதவிக்குழுவை சேர்ந்த பெண்களுக்கு தொழில் உதவிகளை பல ஆண்டுகளாக செய்து வருவதாகவும் கூறி பெண்களை அணுகியதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் அந்த கும்பல் பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் எனவும் அந்த திட்டத்தில் சேர 1000 ரூபாய் தர வேண்டும் என கூறி 1000க்கும் மேற்பட்டவர்களிடம் சுமார் 1 கோடி ரூபாய் வரை பணத்தை வசூலித்துள்ளனர். இதன் பிறகு 4 மாதங்களாகியும் யாருக்கும் கடன் கிடைக்காததால் பெண்கள் அவர்களது அலுவலகத்திற்கு சென்றபோது அலுவலகத்தை பூட்டிவிட்டு அவர்கள் தலைமறைவாகி உள்ளனர். தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பெண்கள் மோசடி செய்த 3 நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
2ஆம் தேதியில் 27ஆம் தேதி லோன் தருவதாக சொல்லி மோசடி பண்ணி 21ஆம் தேதியிலேருந்து தலைமறைவாகிவிட்டது. அதன் பிறகு காணவில்லை. இப்போது வந்து நேற்றைக்கு வந்து அவங்க வந்து வந்ததாக தகவல் வந்தது. இது எஸ்பியிடம் நாங்கள் தகவல் கொடுத்துள்ளோம். அதற்கு அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். குன்றத்தூர் அருகே 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்த போலி டாக்டர் கைது செய்யப்பட்டார். குன்றத்தூர் அடுத்த நந்தம்பாக்கம் கலைஞர் நகர் பகுதியில் செயல்பட்டு வந்த சென்னை பாலிகிளினிக்கில் உள்ள மருத்துவர் ஒருவர் அளிக்கும் சிகிச்சை சந்தேகப்படும்படியாக இருப்பதாக மாவட்ட மருத்துவத்துறை நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் புகார் அளித்தனர். அதன் பேரில் காஞ்சிபுரம் மாவட்ட மருத்துவ பணிகள் இணை இயக்குநர் சுந்தரராஜன் விரைந்து வந்து அந்த கிளினிக்கில் சென்று சோதனை மேற்கொண்டார். அப்போது அஜயன் என்பவர் 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு டாக்டர் என கூறி போலியாக மருத்துவம் பார்த்து வந்தது தெரிய வந்தது. மேலும் இந்த மருத்துவமனைக்கு அருகில் மருந்து கடை நடத்தி வரும் அம்ஜத் கான் என்பவரின் உதவியுடனேயே அஜயன் மருத்துவராக செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து போலி மருத்துவர் அஜயன் மற்றும் மருந்து கடை வைத்திருந்த அம்ஜத் கான் ஆகிய 2 பேரையும் குன்றத்தூர் போலீசாரிடம் இணை இயக்குநர் ஒப்படைத்தார். நெல்லை மாவட்டம் தென்காசி வாய்க்கால் பாலம் அருகில் முதியவர் ஒருவர் காயங்களுடன் இறந்து கிடப்பதாக தென்காசி காவல்துறைக்கு தகவல் கிடைக்கவே விரைந்து சென்ற போலீசார் அவரது உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். முகத்தில் காயங்களுடன் இறந்து கிடந்தவரின் பெயர் முருகன் என்பதும் அவரது சொந்த ஊர் கடையநல்லூர் என்பதும் இவர் குடும்பத்தினரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு குடும்பத்தை பிரிந்து தென்காசியில் வாழ்ந்து வந்துள்ளார் என்பதும் தெரியவந்தது. இவர் மது குடிக்கும் போது ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு காரணங்களுக்காக கொலை செய்யப்பட்டாரா என்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாங்குநேரி அருகே சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்தவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 40 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள மூலைக்கரைப்பட்டி பகுதிகளில் சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு புகார்கள் வந்தன. இதனையடுத்து மூலக்கரைப்பட்டி போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சோமநாதபேரி கிராமத்தில் சந்தேகப்படும்படி நின்றவரை கண்ட போலீசார் அவரை விசாரிக்க அணுகிய போது அவர் ஒரு சாக்குப்பையை போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தார். போலீசார் சாக்குப்பையை சோதனை செய்து பார்த்தபோது அதில் 40 மது பாட்டில்கள் இருந்தன. இவைகளை பறிமுதல் செய்த போலீசார் தப்பிச் சென்றவரை விரட்டி பிடித்து கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் சோமநாதபேரியைச் சேர்ந்த அந்தோனி சிலுவை என்பதும் அவர் சட்டவிரோதமாக கூடுதல் விலைக்கு மது பாட்டில்களை விற்றதும் தெரியவந்தது. விசாரணைக்கு பிறகு அவரை போலீசார் நாங்குநேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். தூத்துக்குடியில் போலீஸ் தாக்கியதில் இளைஞர் இறந்ததை அடுத்து இளைஞரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி போல்பேட்டையைச் சேர்ந்தவர் பாண்டியராஜன். தனியார் கிளினிக் பவுடர் ஏஜென்சி நடத்தி வரும் இவர் தூத்துக்குடி சிதம்பரம் நகரில் உள்ள கிறிஸ்தவ ஆலயத்தில் நடந்த அசன விருந்தில் கலந்து கொண்ட போது அங்கு தகராறு செய்ததாக தென்பாகம் போலீசாரால் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு போலீசார் தாக்கியதில் பாண்டியராஜன் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. தகவல் அறிந்து அங்கு குவிந்த அவரது உறவினர்கள் பாண்டியராஜனின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கே இருக்கிற எஸ்ஐ ஆகட்டும், இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், எல்லாருமே அவர் மேலே வர்ற ஆட்கள் எல்லாருமே அடிக்கிறாங்க. ஸ்டேஷனில் இன்சார்ஜில் இருந்த போலீஸ் ஆகட்டும், அங்கே இன்சார்ஜில் இருந்த போலீஸ் ஆகட்டும், அங்கே இருக்கிற எஸ்ஐ எல்லாருமே, இன்ஸ்பெக்டர் எல்லாருமே அவர் அடின்னு அடிக்கிறாங்க. அப்பவும் சொல்கிறேன், அவர் குடிச்சிருக்கிறாரு, அவர் மேலே ஒரு ஆல்கஹால் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை, உண்மை போஸ்ட்மார்ட்டத்தில் கூட தெரியும். இருந்தாலும் இப்படி ஒரு நபர் வேண்டாம் குடிச்சிருக்கிறாரு, அவர் ஹார்ட் பேஷண்ட்டு வேண்டாம் போட்டு நீங்கள் இது பண்ணுறது சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுமோ எடுங்க அப்படிங்கிறத சொன்னேன். கிடையாது, காவல்துறை மேலே நீங்கள் இது வச்சுன்னா நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணுங்க அப்படிங்கிற அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் செங்குந்தபுரத்தில் நடக்கவிருந்த மைனர் பெண்ணின் திருமணத்தை சைல்டு லைன் மற்றும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். ஜெயங்கொண்டம் செங்குந்தபுரத்தில் வசித்து வருபவர் கிருஷ்ணமூர்த்தி. இவரது மகள் 18 வயது நிரம்பாத மைனர் பெண். இந்த நிலையில் தனது உறவினர் சின்னத்தம்பி என்பவரின் மகன் செல்வம் என்பவருக்கு அப்பெண்ணை திருமணம் செய்து வைக்க முயன்றார். ஆனால் சைல்டு லைனுக்கு முந்தைய நாள் இரவே தகவல் கிடைத்ததை அடுத்து திருமணத்தன்று தாலி கட்டுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு காவல்துறையினருடன் வந்து சைல்டு லைன் அமைப்பினர் திருமணத்தை தடுத்து நிறுத்தினர். இதற்கு பிறகு பெண், அவரது பெற்றோர், மாப்பிள்ளை மற்றும் அவரது பெற்றோர் அனைவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். மதுரை சமயநல்லூர் அருகே அடுத்தடுத்த வீடுகளின் பூட்டை உடைத்து 110 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை சமயநல்லூரை அடுத்த ஊர்மெச்சிக்குளம் சமுத்திர நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சவுந்தரபாண்டி. இவர் ஆனையூர் மின்வாரிய அலுவலகத்தில் உதவி செயற்பொறியாளராக பணியாற்றி வருகிறார். உறவினர் திருமணத்திற்காக குடும்பத்துடன் வெளியூர் சென்ற இவர் திரும்ப வந்து பார்த்தபோது அவரது வீட்டு கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 61 சவரன் நகை திருடு போயிருந்தது தெரிய வந்தது. மேலும் இச்சம்பவம் நடைபெற்ற அதே பகுதியில் ஓய்வு பெற்ற ஆசிரியரான பாண்டியன் வீட்டிலிருந்து 50 சவரன் நகை, 50,000 ரூபாய் ரொக்கப்பணம் திருடு போயிருந்தது தெரிய வந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சமயநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர். இதில் 2 வீட்டில் நைட்டு கொலை போயிருக்கு.
அது போலீஸ் வந்து விசாரிச்சுருக்காங்க. இதில் என்ன இப்போ போலீஸ் நைட் ரைடு வர்றாங்க, இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக ஆளுக்கு வந்து கொஞ்சம் ரைடு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஏரியானால சில பேர் சமூக விரோதிகள்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் போலீஸ் கொஞ்சம் எல்லாம் கண்காணிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். வந்து நேற்று வந்து எல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் பரளச்சி அருகே குடிபோதையில் தகராறு செய்த கணவரை வெட்டி கொலை செய்த மனைவி போலீசில் சரணடைந்தார். விருதுநகர் மாவட்டம் வடக்குப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பால்சாமி என்பவர் தினமும் குடித்துவிட்டு வந்து தனது மனைவி புஷ்பவள்ளியுடன் தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர்களுக்கு கல்லூரி பயிலும் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ள நிலையில் மகன் பகுதி நேர வேலைக்கு சென்று குடும்பத்திற்கு உதவி செய்து வருகிறார். இந்த நிலையில் பால்சாமி சமீப காலமாக அதிகமாக பிரச்சனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் நடப்பதற்கு முந்தைய நாள் தகராறு உச்சத்தை அடைந்ததை அடுத்து பால்சாமி குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிகிறது. இதனையடுத்து அதிகாலை நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த கணவன் பால்சாமியை அரிவாளால் காதோடு பின்னந்தலையில் வெட்டி பிணமாக சாய்த்து வீட்டை விட்டு வெளியேறி 6 கிலோமீட்டர் நடந்தே வந்து பரளச்சி காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார் மனைவி புஷ்பவள்ளி. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் பிறப்புறுப்பு கிழித்து பெண் கொல்லப்பட்ட விவகாரத்தில் முதல் குற்றவாளியான இந்து முன்னணி நிர்வாகியை போலீசார் குண்டர் சட்டத்தில் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே கீழமாளிகை கிராமத்தில் உள்ள அழகுத்துறை என்பவருக்கு சொந்தமான கிணற்றில் இளம்பெண் ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு நிர்வாண நிலையில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். இதுகுறித்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அந்த பெண்ணின் பெயர் நந்தினி என்பதும் அந்த பெண் இறப்பதற்கு முன்பு கர்ப்பமாக இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இந்து முன்னணி நிர்வாகியான மணிகண்டன் என்பவர்தான் 4 நண்பர்களுடன் சேர்ந்து 4 நாட்களாக நந்தினியை வன்புணர்வு செய்து கொன்றது தெரியவந்தது. இதையடுத்து மணிகண்டனின் நண்பர்களான வெற்றிச்செல்வன், மணிவண்ணன், திருமுருகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் முதல் குற்றவாளியான மணிகண்டன் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். மெட்ரோ ரயிலில் வேலை வாங்கித் தருவதாக கூறி 43,82,000 ரூபாய் மோசடி செய்து 3 ஆண்டு தலைமறைவாக இருந்த ரியல் எஸ்டேட் அதிபர் கைது செய்யப்பட்டார். வேலூர் மாவட்டம் காட்பாடியைச் சேர்ந்தவர் பிருத்திவிராஜ். இவர் 10க்கும் மேற்பட்டவர்களிடம் 43,82,000 ரூபாய் பணத்தை மெட்ரோ ரயிலில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பெற்றுள்ளார். ஆனால் அவர்களுக்கு வேலை வாங்கித் தராமல் ஏமாற்றியதோடு மட்டுமல்லாமல் 3 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தார். இதையடுத்து திருவள்ளூர் மாவட்ட குற்றப்பிரிவு தனிப்படை போலீசார் 2வது குற்றவாளியான ரவி என்பவரை கைது செய்திருந்த நிலையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் குற்றவாளி பிருத்திவிராஜை கைது செய்தனர். அவரிடமிருந்த காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட பிருத்திவிராஜை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் திருத்தணி கிளை சிறையில் அடைத்தனர்.